எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். நெஞ்சுரம் போற்றி வளர் துஞ்சும் தீரம் தீட்டிவிழி அஞ்சுதல் அறிவில்லா செயல் கெஞ்சுதல் என்றும் இல. கமலஹாசன் அவர்களின் உண்மை முகம். சென்னையில் நடைபெற்ற தக் லைஃப் திரைப்படத்தின் விளம்பர நிகழ்ச்சி அல்லது ஆடியோ வெளியீட்டு விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் முன்னிலையில் கமலஹாசன் அவர்கள் பேசும்போது, உங்கள் மொழியும் தமிழிலிருந்து பிறந்தது என்று கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை பார்த்து யதார்த்தமாகவும், கன்னட நடிகர் சிவராஜ்குமார் மீதான பாசம் மற்றும் நட்புறவு ரீதியிலும் தன்னுடைய கருத்தை யதார்த்தமாகவே வெளிப்படுத்தினார். இந்த யதார்த்தமான கருத்தானது கர்நாடகாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோடு கன்னட அமைப்புகள், அரசியல் தலைவர்கள் மற்றும் மக்களில் பலர் கமலஹாசன் அவர்களின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு, கமலஹாசன் அவர்களுக்கு கன்னட மொழி வரலாறு தெரியாது என்றும், கன்னட மக்களின் சுயமரியாதையை அவமதித்து விட்டார் என்றும் கூறி போராட்டங்களை நடத்தினர். கமலஹாசன் அவர்களின் தக் லைஃப் திரைப்படம் வெளியிட தடை விதித்து போஸ்டர்கள் மற்றும் உருவ பொம்மைகளை எரித்தும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கமலஹாசன் கர்நாடக உயர் நீதிமன்றத்தை அணுகிய போது கர்நாடக நீதிமன்றம் கூறியதாவது, கமலஹாசன் அவர்கள் ஒரு மொழியியல் வல்லுநரோ அல்லது வரலாற்று ஆசிரியரோ அல்ல என்றும் கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்கவே தூண்டியது. பின்னர் கமலஹாசன் அவர்கள் கூறியதாவது, தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றும், தான் யாரையும் அவமரியாதை செய்யும் நோக்கத்தில் பேசவில்லை என்றும் கர்நாடக திரைப்பட வர்த்தக தலைவருக்கு கடிதம் எழுதினார். ஆனால் அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது என்று கூறி மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். மேலும் கமலஹாசன் அவர்கள் கன்னடத்தை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடுவது மற்றும் கன்னட மொழியின் வளமான பாரம்பரியம் குறித்து எந்த சர்ச்சைகள் பற்றிய விவாதமும் நடைபெறவில்லை என்று விளக்கமாக கூறியதோடு, மொழி நல்லிணக்கத்தின் அவசியத்தையும் மற்றும் அனைத்து மொழிகளும் அதன் தனித்துவமான அழகையும் பெருமையையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளன என்றும் கமலஹாசன் அவர்கள் தனது உரையில் விளக்கமளித்துள்ளார். மேலும் கமலஹாசன் அவர்கள் பொதுவாக தன்னுடைய கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்கிறாரே தவிர உணர்ச்சி பூர்வமாக எவரிடமும் திணிப்பதில்லை. மேலும் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலங்களில் தன்னுடைய வியாபார நோக்கத்திற்காக பல மொழிகளில் நடித்தாலும் அவரது பிற்கால மற்றும் சமீபத்திய படங்களில் தமிழை பற்றிய ஆழமான புரிதலும் அதன் பெருமைகளை உலகறியச் செய்வது போன்ற எண்ணங்களே வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் கமலஹாசன் அவர்கள் தமிழ் மொழியானது மற்ற மொழிகளை விட மேலானது என்று எப்போதும் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியது இல்லை. மாறாக தமிழ் மொழியின் தொன்மையையும் மற்றும் கலாச்சார பெருமையையும் உலகறியச் செய்வதில் ஆர்வம் கொண்டவராகவே தன்னை அடையாளப்படுத்துகிறார். மேலும் கமலஹாசன் அவர்கள் இந்தி, ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, பிரெஞ்சு போன்ற பல மொழிகளில் அபாரமாக பேசும் புலமை பெற்றவராகவே இருக்கிறார். இதுபோன்ற கமலஹாசனின் மல்டிலிங்குவல், அதாவது பன்மொழி திறமையானது அனைத்து மொழிகளின் மீதான ஆர்வத்தையும் உலகளாவிய தொலைநோக்கு பார்வையையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் தமிழ் படங்களில் தூய தமிழ் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் அழகை மீண்டும் மீண்டும் பார்க்க மற்றும் கேட்க தூண்டுவதோடு அவருடைய தமிழ் இலக்கண செம்மையை வேறு ஒரு நடிகர்களின் படங்களிலோ அல்லது வசனங்களிலோ நாம் காணவே முடியாது. கமலஹாசன் அவர்கள் நினைத்திருந்தால் நடைமுறை தமிழில் பேசியும் தான் புலமை பெற்ற பலமொழி படங்களிலும் நடித்து தன்னுடைய சினிமா வாழ்க்கையை வேறு விதமாக அமைத்து கொண்டு உலகளவில் பெயரும் புகழோடும் வாழ்ந்து நம்மையும் தமிழையும் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் கமலஹாசன் அவர்கள் தமிழ்தான் தன்னுடைய அடையாளம் என்றும், தமிழ்தான் தனது கலை வாழ்வுக்கும் தனிப்பட்ட வாழ்வுக்கும் அச்சாணி என்பதை கமலஹாசன் அவர்கள் வெளிப்படுத்தியதோடு, கமலஹாசன் அவர்கள் தான் ஒரு தமிழன் என்பதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் என்று தனது உரைகளில் வெளிப்படுத்தியதோடு, 2022ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற
44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் தொடக்க விழாவில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு சிறப்பு ஆவண படத்திற்கு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இருந்து கொண்டே வாய்ஸ் ஓவர் மூலமாக தன்னுடைய ஆழமான கம்பீரமான குரலை வெளிப்படுத்தி தமிழின் பெருமையையும் அதன் நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சார வளர்ச்சிகளையும் உலக தலைவர்களுக்கும் சர்வதேச செஸ் வீரர்களுக்கும் அரங்கினில் அமர்ந்திருந்த எண்ணற்ற பார்வையாளர்களுக்கும் உணர்வுபூர்வமாக கமலஹாசன் அவர்களின் ஆழமான மற்றும் கம்பீரமான குரல் வழியாக தமிழ் மண், அதன் அடையாளம் மற்றும் தமிழின் வரலாற்று பெருமைகள் உலக அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டது. மேலும் கமலஹாசன் அவர்கள் நிறைவு விழாவிலும் தமிழ் மண் என்ற பெயரில் தமிழர்களின் சுதந்திர போராட்ட வீரர்களின் கதைகளை பற்றிய ஒரு நிகழ்ச்சிக்கும் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய கம்பீரமான குரலை நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவுக்கு சமர்ப்பணம் செய்தார். கமலஹாசன் அவர்களின் பங்களிப்பானது தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளத்தை சர்வதேச அளவிற்கு எடுத்துச் செல்வதோடு தமிழ் மொழியின் மீதான கமலஹாசன் அவர்களின் ஆழ்ந்த பற்றையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் கமலஹாசன் அவர்கள் தமிழ் மீது தீவிர பற்று கொண்டவராக இருந்தாலும் எந்த நிலையிலும் மற்றும் எந்த இடங்களிலும் பிற மொழிகளை துளியும் குறைத்து மதிப்பிடவர் அல்ல. கமலஹாசன் அவர்களை தனி மனிதராக பார்க்காமல் நடிகர், இயக்குனர், எழுத்தாளர், அரசியல்வாதி மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் தமிழர்களால் பார்க்கப்படுகிறார். மேலும் கமலஹாசன் அவர்களின் கலை அர்ப்பணிப்பு, கலை பயணம் அவருடைய சிந்தனைகளையும் சமூக பங்களிப்புகளையும் போற்றி பாதுகாத்து நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு கமலஹாசன் அவர்களை ஒரு வழிகாட்டியாக தமிழர்களாகிய நாம் நிலைநிறுத்த வேண்டும். மேலும் ஊடகங்கள் அல்லது அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை தேவையின்றி விவாதிப்பதையும் கிசுகிசு பரப்புவதையும் தமிழக மக்களாகிய நாம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனின் தனி மனித வாழ்க்கையை விமர்சிப்பது மட்டுமில்லாமல் அதை ஒருவர் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளும் குணமானது மிகவும் வெறுக்கக்கூடிய அருவருப்பான செயலாகும். கமலஹாசன் என்ற தனி மனிதன் இவரது கடின உழைப்பாலும் கலை அர்ப்பணிப்பாலும் எவ்வாறு உச்சத்தை தொட முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகவே இருக்கிறார். கமலஹாசன் அவர்களுடைய கலை நுட்பங்களை வெளிநாட்டு கலைஞர்களே பின்பற்றி அவரை வாயார புகழ்ந்து பாடும்போது நம் நாட்டில் பிறந்து நம் கண் முன்னே வளர்ந்து கலைக்காக தன் உயிரையும் உடலையும் அர்ப்பணித்தும் நம்மை மகிழ்வித்தும் உற்சாகப்படுத்தியும் நம்முடைய பொழுதுபோக்கிலும் மிகச்சிறந்த நேர்மை தன்மைகளையும் நமக்குள் புகுத்தி நம் குடும்பத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கும் பன்முக திறமை மற்றும் பன்மொழி திறமை கொண்ட கமலஹாசன் அவர்களை பிற மாநிலம் மற்றும் பிற நாடுகளின் எதிர்மறை தாக்கத்தில் இருந்து பாதுகாத்து கமலஹாசன் அவர்களை மேலும் உற்சாகப்படுத்தி அவருடைய கலை பயணத்திற்கு நம்முடைய பங்களிப்பை காலம் உள்ளவரை தருவதோடு உலகமே வியந்து பார்க்கும் கமலஹாசன் அவர்களின் பெருமைமிகு கலை திறமையை கண்டு நாமும் பெருமிதம் கொள்வோம். நன்றி.